கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நம்ம சங்கீதம் 89வது அதிகாரம் லாஸ்ட் செக்ஷன் ஆகும். சங்கீதம் 89 லாஸ்ட் செக்ஷன் 50, 51, 52 இதோடு நம்ம முடிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். ஓ நாத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியம் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே, நான் தேடியம் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிஜரே உமை பற்றி தானே ஐயா. பேரின்ப நதியிலே ஓய்வீட்டு மோதனாம், பேரின்ப கடலிலே ஓய்வீட்டு மோதனாம், துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம், உம்மை துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம். மறுரூபமாக்கிறார் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிறார் மகிமையின் மேகமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே. கொடியாக படரணும் வந்த நீசமே, கொடியாக படரணும் வந்த நேசமே, மடி மீது தவறனாம் மழலை குழந்தை நான், மடி மீது தவறனாம் மழலை குழந்தை நான். ஐயா உன் ஐயா உன் நிலவிலே ஆனந்த பரவச, ஐயா உன் நிலவிலே ஆனந்த பரவச, அளவில்லா பேரின்ப ஆரோக்கியம் அதிசயம், அளவில்லா பேரின்ப ஆரோக்கியம் அதிசயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். வாசிப்போம். 89வது அதிகாரம் 50, 51, 52. நீதிக்கிறபடியினால் சரி, போன தடவை நம்ம என்ன தியானிச்சோம் அப்படின்னு கேட்டா கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிட்டு 6 கேள்விகள். எத்தனை? 6ங்கிறது மனித எண், மனிதன் என்னது 6, 7ங்கிறது பூரணம். நீங்க வெளிப்படுத்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா 7, 7, 7 ஃபுல்லா. அப்ப 6ங்கிற ஒரு மனுஷிக எண் முடிந்த உடனே ஆண்டவரே இல்ல இல்ல, இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா அது முடிஞ்சிருச்சு. 49வது நீங்க அதெல்லாம் நீங்க இப்ப 3 வசனத்தை நம்ம பார்த்து முடிக்கிறது. அதுல முதல்ல ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிக்கும் போது கர்த்தருக்கு எந்தட்டுக்கும் சோஸ்திரம் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற காரியம். எப்ப உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சோ அப்புறம் பயம் எல்லாம் கவலை எல்லாம் போயிடும். ஆனா அதுவரை எப்படி இருக்கும்? இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது முடியுமா முடியாதா, பெரிய பெரிய கேள்விகள் நம்முடைய மனதில் இருக்கும். அதுபோல 6 கேள்விகளையும் கேட்டுட்டு இப்ப திரும்ப நம்ம ரிவர்ஸ்ல இருந்து வர இருக்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா 2 பேர். அவன், அப்புறம் அவர்கள். அவன்கிறது யாரு? தாவீது. அதனாலதான் இங்க பாக்குறது தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு 49 இருக்கா, உம்முடைய சத்துருக்கள், உம்முடைய ஊழியக்காரர். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா உம்முடைய சத்துருக்கள். இது தாவீதின் சத்ருவா ஆண்டவருடைய சத்ருவா? ஆண்டவருடைய சத்ரு, உம்முடைய சத்துரு சொல்றாங்க. அப்படித்தானே?
தாவீது இல்ல ஆண்டவருடைய சத்துரு. சரியா? வாசிப்போமா? 74வது அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 74:23. உம்முடைய சத்துருக்களில் ஆரவாரத்தை மறவாது, உம்முக்கு விரோதமாக எழும்பவர்கள் அமைதி. எப்பவுமேமா எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எந்த மரத்துல கல் அடி விடும் பழம் இருக்கணும் இல்லைன்னா. அதுபோல ஆண்டுடைய சத்துரு யார் மேல மோதுவானா, யார் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரோ அவங்க. இப்ப எனக்கு ஒருத்தர் தெரியும், அந்த பொண்ணுடைய கணவன் இறந்துட்டார், மூத்த மக இறந்துட்டாங்க. அவருடைய மக வேற மதத்துக்கு போயிட்டான். எதுவுமே ஆசீர்வாதம். இவ கடவுள் அவரை ஆசீர்வதிக்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியும்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் 3 தலைமுறையை நாங்க பார்த்துட்டோம். ஒரு சிங்கிள் ஆசீர்வாதம் கிடையாது. சாத்தான் அவனுக்கு விரோதமா போக மாட்டான். ஆனா இங்க நம்ம பாக்குறது, உம்முடைய சத்துருக்கள் ஆரவாரத்தை மறவாது. சரியா? அந்த ஆரவாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது வசனத்தை வாசம். அதே பக்கம் ஐயா 74:7. உம்மது பரிசுத்த ஸ்தலத்தை அக்னிக்கிரையாக்கி. சரிங்களா? இது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. 4வது வசனம் பாருங்க, உம்முடைய சத்துருக்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு கர்ஜித்து. இது எழுதும் போது தாவீதுக்கு தேவாலயமே கிடையாது. தேவாலயம் யாரு கட்டினாங்க சொல்லுங்க? சாலமோன். தாவீதுக்கு ரொம்ப ஆசை கட்டுறதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம கிடையாதுப்பா. நாத்தான் ஒரு சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? ரத்தம், ரத்தம் சுத்தி இருக்கு, நீ கட்டக்கூடாது, உன்னுடைய குமாரன் தான் என்ன செய்யணும், கட்டணும்னு சொல்லி குமாரன் தான் கட்டுறாரு. சரியா? ஆனா தரை மட்டும் இழுத்து அசுத்தப்படுத்தினார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தீர்க்க தரிசனமாக பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? தேவாலயம் இடிக்கப்படும், சத்துருக்கள் அகேன்ஸ்டா வருவாங்க. சரியா? 10வது வசனம். இங்கேயும் கேள்வி இருக்கா? எது வரைக்கும், எது வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வாசிக்கிறோம்னா எது வரைக்கும் முடியுது பாருங்க. 52 என்றைக்கும் சோத்திரம். என்னைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்களோ சோத்திரம் செய்யும் ஆஃப் ஆயிடும். ஆனா நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இந்த முறுமுறுப்புங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? புலம்பல். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு போய் நாளையில என் தம்பி டாக்டர் இங்கிலீஷ் லைசாண்டர் என்கிட்ட வந்தார். வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தார். என்ன பிரச்சனை சொல்லிட்டு இருந்தார்? அப்ப நான் அந்த ஒரு துதிக்கிற பாடல பாடுவேன். அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன செய்வேன்? பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். என் கையை பிடிச்சி தரதான எடுத்துட்டு வீட்டுக்கார மட்டும் கூட்டிட்டு அடுத்தவங்க தானே. அண்ணி இங்க பாருங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. நான் ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ உடனே சொல்றான், நீங்க ஒரு பாட்டை தான் கேட்டிருக்கீங்க, நான் காலையில நேற்று இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ புலம்புறான். இதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு குறை ஆண்டு வச்சுக்காதான். புரியுதா? ஆண்டவரை துதிக்கணும், முறுமுறுக்க கூடாது, அவர் மேல உங்களுடைய பாரத்தை வைத்துக்கணும். நம்பர் 2, நீர் அபிஷேகம் பண்ணின காலடி இருக்காமா? 50 நீர் அபிஷேகம் பண்ணிய காலடிகளை. காலடிங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இந்த காலடியில ஒத்தாசை எங்க இருந்தோம்னா பரத்துல இருந்து வரும். 57வது அதிகாரம் 3வது வசனம். 57:3. எங்க இருந்தா பர்வதத்துல ஒத்தாசை அனுப்பி. பாத்தீங்களா? இப்ப ஆண்டவருமா எப்பவுமே ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணம் சின்ன பைபிள் இருந்தாங்க. தானியேல் உங்களுக்கு தெரியும். சரியா? தானியேலுக்கு ஒரு கட்டளை வந்தது அவருக்கு நல்லா தெரியும். அதாவது ராஜாவை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, இல்லை அவரை மட்டும் தான் அவர் தெரிஞ்சு பழகினை திறந்து வச்சுக்காங்க. ரொட்டீன் லைஃப், முழங்கால் போடுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. நியூஸ் எங்க போச்சு? ராஜா போச்சு. இப்ப இவரை எங்க தூக்கி போடணும்? சிங்கப்பேல போடணும். இப்ப ராஜா எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கறா, ஒன்றும் முடியல. இப்ப ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சிங்க குவையில போடுறவரை அவரு காத்துட்டு. உங்களுக்கு யாருக்காது சிங்க குவையில உள்ளதி போட ஆசையா இருக்கா? சிங்கத்தை பார்த்தா நம்ம இங்க ஓடியே போயிடும். ஆனா ஆண்டவர் எதுவரை வெயிட் பண்றாரு? போட வர. அப்ப தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க. எங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிங்கத்தினுடைய வாய என் உழுதுபடியே கட்டி வச்சிட்டாரு. என்ன வச்சிட்டாரு? கட்டி வச்சிட்டாரு. அப்புறம் என்ன செய்யறாருன்னா, தானியேல் உள்ள போட்டாச்சு, தானியேல் வெளியில எடுத்தாச்சு. நீங்க சொல்லலாம், ஐய இது பொம்மை சிங்கம் சொல்ல முடியுமா? முடியாத. ஏன் ராஜா ஆளை மாத்தி உண்மையான சிங்கத்தை வெளியில தூக்கிட்டு பொம்மையில சிங்கத்தை செஞ்சு உள்ள வச்சு தானியேல போட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாதுன்னா ஆண்டவர் யார் யாரா இருக்கு அகேட்ஸ்றாங்களோ அத்தனை பேர் உறுதி போட்டாங்க. இது பொம்மை சிங்கம்னா என்ன செய்யும்? அது வந்து கிடக்கும். ஆனா இவங்க இவ்வளவு ரெக்கமெண்ட் எடுத்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, ஒத்தாச்சு எங்க இருந்தது பர்வத்துல 2 காரியத்தை சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? தேவதூதன். வாயை கட்டு. எப்ப வர கட்டணும்? தானியேல் உள்ள இருக்கிற வரை. தானியேலை தூக்கின உடனே நீ என்ன செய்யணும்? உள்ள போய் மறுபடியும் என்ன செய்யணும்? வாயை அவுத்தணும். சிங்கத்தை வாயை அவுத்துட்டு வேலைக்கு மட்டும் பாரு. அதோட வேலை எங்க வந்துரு? பரலோகத்துக்கு வந்து உடஞ்சி போச்சு. அதுதான் அங்க பாக்குறோம். என்னை நிந்தி அப்பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தயவையும் அனுப்பார். அடுத்த சிங்கம் வந்துச்சு பாருங்க, 4வது. இந்த சிங்கம் நம்ம உண்மையான சிங்கம் கிடையாது. LION லயன் கிடையாது. இது மனுஷர்கள் அகேன்ஸ்டா பேசுறவங்களை தான் நம்ம பார்க்கிறோம். சரியா? 6வது வசனம். அப்ப 2 வகையான பிரச்சனை வருது ஒரு மனுஷனுக்கு. தானியேலுக்கு வந்தது ஆத்மால இருக்கிற பிரச்சனையா சரீர பிரச்சனையா? சரீர பிரச்சனை. உள்ளதி விட்டா ஆள காலி வலி இருக்குல்ல, அப்படிதானே? ஆனா இங்க அப்படி கிடையாது. இது ஆத்மா பிரச்சனை. ஆத்மா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீ என்ன கிறிஸ்தவனாம்ல, நீ எல்லாம் போட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனா என்னையா இருக்கு, நம்ம தொழில் தானே முக்கியம் அப்படின்ட்டு. ஆனா அவன் எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றான்? மதத்தை வச்சு. அதுதான் பிரச்சனை. புரியுதா? அதனாலதான் எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார். குழியை வெட்டினது யாரு? தானியேலுக்கு அகேன்ஸ்டா இருந்தவர். அதுக்குள்ள விழுந்தவங்க யாரு? அவங்களே விட்டாங்க. சரி, அடுத்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 51வது வசனம். சரி, இப்ப நான் இது டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி வாசிக்கிறதுனால வித்தியாசம். நான் தமிழ் இந்த இதில் வாசிக்கிறேன். கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தை. வலிமையான ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வலிமையான ஜனங்கள் இருக்காங்க. இங்க ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நிந்தையை விட்டு நான் என் மடியிலே சுமக்கும் என் நிந்தையை நினைக்கிறேன். மடியில சுமக்கிற நிந்தைங்கிறத திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் அவருக்கு பிரச்சனை. இது நீங்க புரியுறதுக்கு அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41வது. அப்போஸ்தலர் 5:41. படுவதற்கு எண்ணப்பட்டதுனாலே முந்தின வசனத்தை வாசிங்கன்னா 40 அப்போது அவர்கள் அப்போஸ்தலருக்கு யோசனைப்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து என்ன செய்றாங்க? அடிச்சா உங்களுக்கு சோகமாவீங்களா சந்தோஷமாவீங்களா? ஆனா எங்க பாருங்க, எங்க செய்றாங்க? சந்தோஷமாய் ஆலோசனை. இவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா எங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரு? அடிக்கிறது, அவமானப்படுத்துறது. இதாங்க வித்தியாசம். இப்ப நான் ஸ்விம்மிங் போவேன் காலையில். அங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு வாத்தியார் ப்ரொஃபஸர், அவர் பையன் ஸ்விம்மிங் கண்டு வருவார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஏன் சார் அடுத்து வர்றதில்லை அப்படின்னு சொன்னார். சார் இவன் இம்சை பண்றான், கண்டிப்பா சார் வந்தேன், இல்லைன்னா நானா வரமாட்டேன். நல்லா சும்புன்னுவார். அவர்கிட்ட சொன்னேன், 2 வகையான ஹேபிட்ஸ் இருக்கு. ஹேபிட்ஸ் ஆனது கெட்ட பழக்கம், குடிப்பழக்கம், சிகரெட் குடிக்கிறது, இது எல்லாமே ஒரு அடிமை. ஆனா அந்த அடிமைத்தானே நல்லது கிடையாது. ஆனா காலையில நீங்க என்ன செய்வீங்க? ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, 7:30 மணிக்கு வந்து ஸ்விம் பண்ணீங்கன்னா அது நல்லதா கெட்டதா?
அருமையானது. அவருக்கு எஸ் ஒன்று அப்ப அவர் அதை நான் சொன்ன ஏற்ற மாட்டார். ரெகுலராக வந்துடுவார், வந்து ஒரு வணக்கம் வைப்பாரு, அப்படி சிம் பண்ணிட்டே இருப்பாரு, நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அப்ப இதைத்தான் பார்க்கணும், ஒரு ஒரு பாத்திரராக எண்ணப்பட்டது. பாத்திரம் அப்படின்னு உங்களுக்கு சரி. இந்த கருத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவாக நிந்தையை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 41 5:41. சரி, இல்லை இல்லை 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பொய்யால் சொல்லுவானா பாட்டு. அப்புறம் வாசிங்க, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. எப்பமா உலக மக்கள் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பரலோகம் ஆண்டவர் வச்சுருக்கோம். இங்க நீங்க என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்றீங்களோ அது எல்லாத்துக்கும் ரிவார்டு எங்க சேர்ந்துட்டு இருக்கோம், சேர்ந்துட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு விசுவாசம், எஸ் நான் ஒரு பாதையில போறேன், உண்மையாக நான் ஆண்டவருக்காக இருக்கிறேன், என்னை அவமானப்படுத்துறாங்க, நான் செய்வேன், சந்தோஷமா இருக்கு. சரி, பவுலுடைய வாழ்க்கைய ஒரு காரியத்தை அவங்களுக்கு காட்டுறேன். பவுல் தன்னுடைய அனுபவத்துல அவங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது. என்ன செய்த கட்டளை இடப்படவில்லை. அந்த நாமத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, மகிமைப்படுத்தும். அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவமானப்படக்கூடாது. இன்னைக்கு இயேசுங்கிற பேரை நீங்க உங்க வாயிலிருந்து சொல்றதுக்கு யோசிச்சீங்கன்னா அவரும் வெட்கப்படுவார். சரியா? 18 4:18 17 ஆகிலும் இது அதிகமா ஜனத்துக்குள்ளே போனவர்களுக்கு பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி. இப்பமா எப்பவுமே ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, குஷியா இருக்காங்க, அடுத்து அடிப்பான அடிக்க மாட்டாங்க. என்னடா அடிச்சா சிரிக்கிறாங்க, அடிக்க மாட்டாங்க. அடுத்து பயம் காட்டும், பயம் காட்டிட்டு போதிக்க கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 தேவனுக்கு செய்து கொடுக்கிறத பார்க்கலாம். சரி, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நிந்தனை வருது, அப்ப ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஒத்தாசை எங்களுக்கு வரணும், படுறது. ரைட். இப்ப 56வது வசனத்துல அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையும் வலிமையான ஜனத்தால் நான் என் மடியில சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும். நினைத்தருளுங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு நிதானமான அனுபவம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க ஆண்டவர் இருக்காருன்னு ஒரு விசுவாசம் இருக்கு? நிறைய பேருக்கு இருக்காது. நம்ம கூட இருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் எண்ணாமத்தினால கூட்டியிருக்காரோ அங்கே நான் வந்து அவளை ஆசீர்வதிப்பேன். சரி, இந்த நிதானம் என்னங்கிறத மட்டும் நான் பார்த்து இதை முடிக்க போயிடும். 47வது வசனம், என் ஜீவன் நிலையற்றது இருக்கா? 47 நிலையற்றதுன்னா என்னதுமா, எங்க அப்பா நம்பர் 2 கஸ்தூரி பாட்டுங்கிற வீடை கட்ட போது என்ன நினைச்சு கட்டியிருப்பாரு? ஐயா அவர் அங்கேயே இருப்பார் நினைச்சாரு, விட்டு போக நினைச்சாரா? ஒரு நாள் வந்துருச்சு, எங்களை விட்டுட்டு போயிட்டார். புரியுதா? அடுத்து அடுத்த 48 மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? இப்ப மரணத்தை காணாமல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு 49, உமது பூர்வ கிருபைகளை. பூர்வ கிருபை, இந்த பூர்வ கிருபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னைய ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி, என்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை உண்டாக்கிட்டார் தெரியுமா? இந்த கிருபையை உண்டாக்கிட்டார். புரியுது உங்களுக்கு? இப்ப இந்த கேமரா வாங்கும் போதே இது எனக்காக உண்டாக்கும், நான் விசுவாசம். புரியுதாங்க? இது எனக்காக, எல்லாமே எனக்காக. அதுபோல கிருபையை உண்டாக்கி நிறைய இந்த மாதிரி கிருபையில உண்டாக்கி வச்சிருப்பாரு. இது யாருக்கு உடனே யோசிச்சு, யாருக்கு? ஆமா. இப்ப இந்த கேமராவை இந்த பாப்பாட்டு கொடுத்தா என்ன செய்வா? இங்கிட்ட அமக்குவா, தூர விட்டுட்டு போயிடுவா.
உங்க கையில கிடைச்சா ஏதாச்சும் நிறைய சம்பாதிச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் இந்த பூர்ண கிருபைங்கிறது யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு முதவே பிக்ஸ் பண்ணிடுறாரு, அவங்க தான் கொடுப்பாரு. இந்த பூர்ண கிருபை மட்டும் பார்க்க போயிடும். சங்கீதம் 25:6. சங்கீதம் 25:6. கர்த்தாவே உமது இரக்கங்களில் உமது காரணிகளை நினைத்தருளோ, அவைகள் அநாதி காலம். வந்து கரெக்டா ஃபிட் ஆகுதா? எடுத்தாச்சா? 6. இரக்கங்களையும் நினைத்தருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பூரண கிருபைய ஆண்டவரை நீங்க உண்டு பண்ணி வச்சுட்டீங்க. நினைச்சு எனக்கு கொடுங்க. யாருக்கு? இப்ப தமிழ்ல ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளைக்கு தான் எஸ், தூங்குற பிள்ளைக்கு அது அம்மா கொடுக்கணும். அழுதானா பால் கிடைச்சு வந்துருக்கு. அது போலதான் சொல்றேன். அதான் அவைகள் அநாதி காலம். அநாதி காலமா உலகம் உண்டாடுற என்ன சிஸ்டர் வச்சிருக்காரு, யாருக்கு கொடுப்பாரு? சரி, ஒரு வசனத்தை வாசிக்கணுமா? ஏசாயா 63வது அதிகாரம் 63வது அதிகாரம் 7வது. தக்கத. அப்ப இந்த பாருங்க, ஆண்டவர் எனக்கு செஞ்சதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க நினைச்சிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அவசியம் இரக்கம் தயவின்படியும் தக்கதாகவும் ஏமா இந்த ஒரு பேலன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அவர் நம்ம செஞ்சது, கமாக்கு இந்த பக்கம் நம்ம செய்யணும். புரியுதா? வாசிக்க கமா எங்க இருக்கு சொல்ல பார்ப்போம். மகா நன்மைக்கு தக்கதாக. ஒரு பையன் நல்லா மார்க் எழுதுறான்னா அந்த டீச்சர் வாசிச்சு பார்த்து எங்கேயும் தப்பே இல்லைன்னு என்ன செய்யும், ஃபுல் மார்க் போட்டோம். இந்த பேரன் ஸ்டீவோட 6ஆப்பா 7ஆப்பா படிக்கும் போது அந்த மிஸ் ஒரு 6 மார்க் எங்க குறைச்சிருச்சு. ஒழுங்கா எழுதியிருக்கான். இவன் பார்த்துட்டு ஏமா அங்கே பாருங்கம்மா, ஆன்சர் புக்ல கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், 6 மார்க் மிஸ்ஸை குறைச்சிட்டு நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. எதை வாங்கிட்டு வாங்க? இவளும் போனா போய் மிஸ் இந்த மாதிரி என் பையன் சொல்றான்ட்டு வாட்ச் பார்த்து போட்டு கொடுத்துருச்சு. நான்லாம் பாஸ் ஆனா எங்க அப்பா சந்தோஷம். புரியுதா? அதுதான் எங்க பிராக்கெட். ஆனா ஆண்டவன் வந்து கேட்டு வாங்குறேன் என் பேரை. அது போலதான் இங்க பாரு, கர்த்தருடைய துதிகளையும் பிரசாபப்படும். இந்த துதியை பிரசாபம் பண்ற என் வாழ்க்கை. சரி, அடுத்த கடைசி ஒரு வார்த்தை பார்த்து அதை முடிக்க போகிறோம். ஆக அடுத்து பாருங்க 52 கடைசியில. அப்புறம் ஆமேன் ஆமேன் 2 ஆமேன் இருக்கா? இந்த பைபிள்ல சங்கீதத்துல 3 அதிகாரத்துல 2 டபுள் ஆமேன் இருக்கு. டபுள் ஆமேன். டபுள் ஆமேன் முதல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஆமேன் என்றதை நம்ம பார்த்தோம். சரியா? நெகேமியா 9:5 பக்கம் 6:1-4. நெகேமியா 9:5 கடைசியில பாருங்க, எந்த ஸ்துதி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அந்த ஸ்தோத்திரம் உண்டாவதாங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த டபுள் ஆமீன். சரியா? எங்கெல்லாம் டபுள் ஆமீன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சங்கீதம் 41:13. இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமீன். இதுக்கு பேர் என்னது? டபுள் ஆமீன். இருக்கா? இங்க என்ன ஒரேனா அதே டபுள். இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றது. இது வந்து ஒரே மாதிரி வேற மாதிரி இருக்கா? சிமிலர். அப்ப நீங்க ஆண்டோடைய வல்லமைய, உங்களுக்கு ஒரு கிருபைய, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறத உலகத்தோட முன்னாடி செஞ்சுட்டாரா? உண்டு பண்ணி வச்சுட்டாரு. அதை அவர் கொடுப்பார். சரி, இது ஒரு டபுள் ஆமீன். அடுத்த டபுள் ஆமீன் எடுத்துக்கோங்க. 72:19. 72:19 நாமத்திற்கு அதுங்க பூமி முழுவதும் அவருடைய மகிமையில. 72:19 ஆண்டவர் உண்டு பண்ணும்போது
உலகத்தை உண்டு பண்ணாரு. ஆனா இஸ்ரவேல்ல ஒரு தேசத்தை உண்டு பண்ணாரு. அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தர் தெரிந்து கொள்கிறார். 20 தாவீதின் விண்ணப்பம் முடிந்தது. ஏமா தாவீதை தெரிந்து கொண்டாரு? ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு ஏற்றதை அவன் செய்வான். சரியா? இப்ப என் மக இருக்கா டீனா, எனக்கு தெரியும் என் பிள்ளை என்னெல்லாம் செய்வா, எப்படி என்னை நேசிப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லா பிள்ளைகளும் அதே மாதிரி நேசிப்பாங்களா? கிடையாது. இப்ப எங்க வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை பிறந்திருக்கு, தெரியாதா? குட்டி பேபி. இந்த பிள்ளை என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா? அது கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியும். அது வளர வளரதான் தெரியும். அப்பா பேச்சு கேட்குதா, அம்மா பேச்சு கேட்குமா, தாத்தா பேச்சு கேட்குமா, கேட்காத. இது எப்ப தெரியும்? ஆனா ஆண்டவருக்கு உலகம் முன்னாடியே தெரியும். இந்த பிள்ளை இப்படி பிறக்கும், இந்த லைசான்ற குடும்பத்துல பிறக்கணும், இந்த ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு எந்த அளவுக்கு என்ன இருக்கணும், அட்டாச்மெண்ட் இருக்கணும். நாங்கெல்லாம் அங்க பாருங்க, கடவுளுடைய கிருபைனால 365 வேலை பார்ப்பேன், சந்தோஷம் வரும். எப்படி வேலை பார்ப்பேன்? ஆமா, இங்க இருந்தா நான் வந்துடுவேன். அப்பப்போ எனக்கு என் மனைவிக்கு சண்டை பிரச்சனை எங்க வரும்னா, ஊர்ல இருந்து கிளம்புற போது நான் சொல்லுவேன், நம்ம 2 மணி நேரம் ஏரியா கிளம்பி நான் ஈவினிங் ஓபிக்கு வந்துடுறேன். எங்க ஓபிக்கு வரணும், நான் உங்களுக்கு நான் கில்ட்டியா இருக்கா வேலை பார்க்கல? அதெல்லாம் கிடையாது. என்னை தேடி நான் வர்றாங்களா, பேச வராங்க, வர்றாங்க. புரியுதா? அப்போ அவங்க நம்ம துட்டு கிடைக்கும். 2வது வந்து ஏமாந்துடலாம் போகும். அப்ப இதை நான் எப்படி செய்றேன்? சந்தோஷமா சரி. அதனாலதான் நம்ம அங்க பாக்குறோம், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, ஆனா தாவீதுக்கு மகிமை நேர்ந்திருப்பதா. சரி, இந்த ஆமென்கிறதுக்கு ரியல் அர்த்தம், மீனிங் அர்த்தம் என்ன அவங்க காட்டும். எங்க வசனம் காட்டுங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 31வது. இருக்கா? நான் வாசிக்கிட்டா? ஆமென். 36. ராஜாவாகிய என் ஆண்டவனாகிய தேவன் கர்த்தருக்கும் இப்படியே செய்வார். எப்படி செய்யணும்? இப்படியே செய்கிறது என்னது? ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம 89வது ஆதாரத்தை பிடிக்கிறோம். பல நாட்களை தியானிச்சாச்சு. டபுள் ஆமையோட பிடிக்கிறோம். எப்படி பிடிப்பாமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. 89வது அதிகாரத்தை தொடர்ந்து தியானித்து இன்றைக்கு இது படிக்க நிற்பாராக்கும் நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாம